திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல திருச்செந்தூர் கடல்ல நீராடிட்டு அந்த ஈரத்துணியோடவே போயிட்டு பக்கத்தில் இருக்கிற நாளி கிணறுல தீர்த்தாடணும். நாளி கிணறு முருகனே உருவாக்குனதா சொல்றாங்க. அப்போ சூரசம்ஹாரம் முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய வீரர்களுக்கு தாகம் எடுத்ததாகவும் அதனால இந்த நாளி கிணறு உருவாக்கப்பட்டதாகவும் புராணங்கள்ல சொல்றாங்க. இந்த நாளி கிணறு போறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். நாங்கள் போகும்போது ஒரு 3 ரோவாவது இருந்துச்சு. கடல்ல தீர்த்தாடிட்டு வரும்போது 1 ரோ தான் இருந்தது. ஆனாலுமே நாங்கள் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அந்த கியூ மூவ் ஆகுறதுக்கு அவ்வளோ லேட் ஆச்சு. ஏன்னா அந்த கிணறுல ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஸோ அவர் தான் பக்கெட்ல எடுத்து தண்ணி ஊற்றுவார். 3 தடவை நம்ம தலையில அந்த பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. இதுதான் அந்த கிணறு. பெரிய கிணறா இருக்கும். பக்கத்திலே 2 தொட்டி மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் கிணறு. இதுக்குள்ளதான் தண்ணி வரும். பக்கத்திலே சின்னதா ஒரு தொட்டி மாதிரி இருக்கு. அங்க இருந்து தான் இந்த தீர்த்தம் வருது. இது வற்றாத தீர்த்தமா, அதுவும் சுத்தமான நீருன்னு சொல்றாங்க.